தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீட்டில் கடந்த மாதம் 7ஆம் தேதி வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ரூபாய் 89 கோடி பணப்பட்டுவாடா செய்ததற்கான ஆதாரங்கள் சிக்கியது. அதனை அடுத்தே ஆர்கே நகர் இடைத்தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் ரத்து செய்தது. பின்னர் விஜயபாஸ்கர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று வருமான வரித்துறை சம்மன் அனுப்பியது. அவரும் விசாரணைக்கு ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2 வாரமாக அதிகாரிகள் அமைதியாக இருந்த நிலையில் நேற்று விஜயபாஸ்கரின் மனைவி ரம்யாவும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பினர். அதன்படி நேற்று காலை வருமான வரித்துறை அலுவலகத்துக்கு ரம்யா வந்தார். 10:30 மணிக்கு ஆரம்பித்த விசாரணை மாலை 6:30 மணி வரை நடைபெற்றது. சுமார் 8 மணி நேரம் நடைபெற்ற விசாரணையில் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. அதிலும் குறிப்பாக கல்குவாரி, கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட சொத்துக்கள் குறித்து கேள்விகள் எழுப்பியுள்ளனர். இந்த பதில்கள் அனைத்தும் ஏற்கனவே விஜயபாஸ்கரின் பதிலுடன் ஒப்பிட்டு பார்த்துள்ளதாகவும் பதில்கள் அனைத்தும் ஒத்து போனதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் மீண்டும் விசாரணைக்கு அழைத்தால் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று அறிவுறுத்தி அனுப்பியுள்ளனர். இருவரும் ஒரே மாதிரியான பதில்களை கூறியுள்ளதால் அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதனால்தான் மீண்டும் விசாரணைக்கு அழைப்போம் என்று கூறியதாக சென்னை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.